அன்பான நேர்களே, ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு கத்தாரினுடைய அரச பரம்பரையினர் குடும்பத்தார் பயன்படுத்துகின்ற அரச உத்தியோகபூர்வ விமானம், அதாவது உலகினுடைய மிகப்பெரிய பறக்கும் மாளிகை என்று சொல்வார்கள், அது பரிசளிக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். போயிங் 747 ரக 8வது தலைமுறையினுடைய மிக முக்கியமான விமானம் என்று சொல்லப்படுகிறது. இது இப்போது பரிசாக அளிக்கப்பட இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு என்று வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்றும் வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. இந்த விமானம் பற்றியும் இந்த காணொலியை பார்க்க வேண்டும். அதேபோல் இந்த நேரத்தில் கத்தார் ஏன் இதனை செய்கிறது, அங்கே பலஸ்தீன மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இது பற்றி கத்தார் என்ன சொல்கிறது, இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன, ஏன் இப்போது அதற்கான தேவை, இது பற்றியெல்லாம் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம். ஆகவே முதலில் செய்தி வரும், அதனைத் தொடர்ந்து சில முக்கியமான தகவல்கள் வரும். ஆகவே முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள் அன்பான நேயர்களே. அதாவது இந்த விமானத்தை பற்றி நாங்கள் முதலில் பார்ப்போம். அதாவது இந்த விமானம் போயிங்கினுடைய மிகப்பெரிய ஒரு விமானம். இதனை ஏன் பறக்கும் மாளிகை என்று சொல்கிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட இதனுடைய பெறுமதி மாத்திரம் அமெரிக்க டாலர்களிலே 400 மில்லியன் டாலர்களாக பதிவாகிறது. இது மணித்தியாலத்திற்கு 500 மைல் தொலைவிலும் அதிக வேகத்தில் பயணிக்க வல்ல சக்தியை கொண்டது. இதில் மிகப்பெரிய பாதுகாப்பு உத்திகள் காணப்படுகின்றன. ஒரு பறக்கும் மாளிகை என்றே சொல்லப்படுகிறது. தங்க முழாம் பூசப்பட்ட பகுதிகள், படுக்கை அறை வசதிகள், காட்சி கூடங்கள், சமையலறைகள், இப்படி பல வசதிகள் இதிலே உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த விமானம் கத்தார் அரச பரம்பரையினருடைய உத்தியோகபூர்வ பயணங்களுக்காகவும் அவர்களுடைய சொகுசு பயணங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமானது. அதனையும் தாண்டி இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த விமானத்தினுடைய பெருமதி நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்போது இந்த விமானம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து சேருகின்ற போது அது ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற பெயரில் தான் அழைக்கப்படும். அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற பெயரில் தான் அது பெயர் மாற்றம் செய்து அழைக்கப்படும். இப்போது இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் 1 ரக விமானம் என்பது 1990களுக்கு பிறகு பயன்படுத்தப்படுகின்ற மிக பழைய விமானம். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ விமானம். நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று ஆங்கிலத்திலே பொறிக்கப்பட்ட அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய கழுகு லட்சணை பொறிக்கப்பட்ட அந்த விமானத்தினை பார்ப்பீர்கள் இல்லையா, அந்த விமானம் தான் அது. 747 ரக விமானம் தான் என்றாலும் அது 200வது பிரிவினுடைய விமானம். அது இதற்கும் அதற்கும் சற்று வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இரண்டும் ஒரே போயிங் ரக விமானமாக இருந்தாலும் இரண்டுக்கும் உடைய தளவாட வசதிகள், இரண்டினுடைய நவீனமயப்படுத்தல்கள், இரண்டினுடைய சொகுசுகளை பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய இந்த விமானம், அதாவது கொடுக்கப்பட்ட பரிசாக வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த கத்தாரினுடைய விமானம் மிகப்பெரியது. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய அந்த விமானத்தை நீக்கி அவர்கள் ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற பெயரில் அதனை தான் பயன்படுத்த இருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு பிரத்யேக விமானம் இருக்கிறது, ஜெட் ரக விமானம். அதுவும் போயிங் ரக விமானம் தான். ஆனால் அது 757 ரக விமானம். அதனுடைய பெருமதி எடுத்து பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரும். இதிலும் படுக்கை வசதிகள் இருக்கிறது, காட்சி கூடங்கள் இருக்கிறது, சமையல் அறைகள் இருக்கிறது, தங்க மூலம் பூசப்பட்ட பகுதிகள் இருக்கின்றன. அந்த படுக்கை வசதிகள், காட்சி அறைகள், சமையல் அறைகள் இந்த விமானத்திலும் இருக்கின்றன. அதாவது ட்ரம்ப் என்று பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு விமானம், அது அவருடைய தனிப்பட்ட விமானம். உங்களுக்கு தெரியும், பாம் பீச் சர்வதேச விமான நிலையத்திலே இந்த விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய தேர்தல் கால நடவடிக்கைகளில் அது பயன்படுத்தப்பட்டது. என்னாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இப்போது அவர் அதனை பயன்படுத்துவதில்லை. உத்தியோகபூர்வ பயணங்களுக்காகவும் ஏனைய பயணங்களுக்காகவும் அவர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ விமானத்தை தான் பயன்படுத்துகிறார், அல்லது விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படும். இது அவர்களுடைய நடைமுறை. ஆனால் இந்த விமானத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வதில் சில சிக்கல்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சட்டமா அதிபர் பாம் மொண்டி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை வைத்து பார்க்கின்ற போது, இந்த விமானத்தை அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்பினுடைய பதவி காலத்திற்கு பிறகு ஜனாதிபதி நூலாக்கல் பிரிவு அல்லது நூலக பகுதிக்கு, ஜனாதிபதி நூலக பிரிவு ஒன்று இருக்கிறது, அதற்கு இதனுடைய பெருமதியை சேர்க்கின்ற போது, அல்லது அதன் கீழ் இதன் விமானத்தினுடைய நிர்வாகத்தை வழங்குகிற போது, விமானத்தின் மூலம் வருமான மீட்டல் எந்த செய்தாலும் அது அவர்களுக்கு வரும். அப்படி செய்தால் மட்டும்தான் இப்போது இதனை பரிசாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரிசுகளை பெற்றுக்கொள்வதில் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு சில கட்டுப்பாடுகள், வரையறைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த நடவடிக்கைகளை இப்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சட்ட ரீதியான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவைகளிலும் பாரி சிக்கல்கள் இல்லை என்று தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இது இப்போது கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள், NBC போன்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இதில் கேமராக்கள், பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்பதனால் அவற்றை நீக்குகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய ஒரு பக்க நிலைப்பாடு.
ஆனால் இந்த நிலையிலே கத்தார் என்ன கூறியிருக்கிறது என்றால், இதனை நாங்கள் பரிசாக வழங்குகிறோமா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை என்று கத்தார் அறிவித்திருக்கிறது. உண்மையில் பரிசாக கொடுக்கிறார்கள் என்பது உறுதிதான். ஆனால் கத்தார் இப்படி ஒரு அறிவிப்பையும் இடையே செய்து வைத்திருக்கிறது. சரி, இதுதான் செய்தி. ட்ரம்பினுடைய தனிப்பட்ட விமானத்தை பார்த்தோம்னா அதுவும் கிலோமீட்டருக்கு, அதாவது மணித்தியாலத்திற்கு 500 மைல் வேகத்திலே செல்லக்கூடியது. அதில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸனினுடைய ஒரு இயந்திரம் அங்கே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது உண்மையிலும் கூட அதனுடைய வேகத்தினுடைய விரிவாக்கலுக்காக அது பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது மிக முக்கியமான சில தகவல்கள். சரி, இப்போதுதான் மிக முக்கியமான விடயத்திற்கு வரணும். உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையின் போது மத்தியஸ்தராக இருந்து போரை நிறுத்துவதற்கு கத்தார் பல முனைப்புகள் செய்திருக்கிறது. காத்திரமான நடவடிக்கைகள் நல்ல வரவேற்கத்தக்க விடயம். பலஸ்தீன மக்கள் அங்கே வாழுகிறார்கள். அவர்களை கொள்கின்றவர்களுக்கு உதவி புரிகின்ற கரங்களுக்கு சொகுசாக பயணிப்பதற்கு ஒரு மாளிகையை கொடுக்கிறது பரிசாக கத்தார் என்றால் அதனுடைய அடிப்படை என்னவாக இருக்கும்? ஏன் இந்த பரிசு அவசரமாக வழங்கப்படுகிறது? என்ன தேவை? அமெரிக்காவுக்கு பரிசளிக்கும் அளவுக்கு என்ன தேவை இப்போது இருக்கிறது? அங்கே பட்டினியால் வாடுகிறார்கள் மக்கள். வாழ்வதற்கு வசதியின்றி தவிக்கிறார்கள். குண்டுகளில் அவஸ்தைப்படுகிறார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தம் கொடுப்பதற்கு கத்தாருக்கு முடியவில்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு பரிசு கொடுப்பதற்கு மாத்திரம் முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் வரும் நாட்களில். இந்த விஜயத்தின் போது அவர் உத்தியோகபூர்வமாக இதனையும் பொறுப்பேற்பார் என்று தெரிகிறது. பறக்கும் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற இந்த பரிசை பெறுகின்ற போது சில போது அமெரிக்காவுக்கு சில வலியுறுத்தல்கள் கத்தாரின் சார்பில் கொடுக்கப்படலாம் என்பது எண்ணம். அதற்கான ஒரு பரிசை கொடுத்து ஒரு வேண்டுகோளையும் பெற்றுக்கொள்வது. பலஸ்தீனத்தின் நீங்கள் மேற்கொள்ள போகின்ற குடியேற்ற திட்டத்தை சற்றே கைவிடுங்கள். பலஸ்தீன மக்களுக்கு நிரந்தரமான ஒரு சொகுசான வாழ்க்கையை வழங்குகின்ற நிரந்தர நிறுத்தத்தை மேற்கொள்ளுங்கள் என்ற ஒரு அழுத்தத்தை சில வேளை கொடுப்பதற்காக கூட இருக்கலாம். இறைவன் மிக அறிந்தார். ஆனால் அப்படி இடம்பெறாமல் இது மீண்டும் ஒரு சுய தேவைகளுக்கான பரிசளிப்பாக இருந்தால் இறைவனத்தில் கத்தாரினுடைய அரசாங்கமும் மிகப்பெரிய பொறுப்பை சொல்லியாக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். என்றால் அங்கே பலஸ்தீன மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாட்டிக்கொண்டிருப்பவர்களை சொகுசாக வாழ வைப்பதற்காக இதனை கொடுப்பதா என்பதனை பலமுறை சிந்திக்க வேண்டிய இடத்தில் எல்லோரும் இருக்கிறோம். இதனை நன்கு சிந்திக்க இந்த அரசியலை சற்றே நிதானமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு புறம் இஸ்ரேல் மீது பலமான தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகளினுடைய உதவிகளின்றி ஈரானும் அவர்களுடைய ஆதரவாளர் அணியினர். அரபு நாடுகள் உண்மையில் எந்த விதமான யுத்த ரீதியான, அதாவது யுத்தத்தை செய்யுங்கள் என்று போர் பிரகடனம் செய்யும் அளவுக்கு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்ட போதிலும் யாரும் இதுவரை முன்வரவில்லை. பகுதியளவு உதவிகள் தான் ஒவ்வொரு அரபு நாடுகளும் ஒவ்வொரு விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றனவே தவிர முழுமையான உதவிகள் இந்த யுத்தத்தில் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் எதிரியை வலுவிலக்க செய்வது எப்படி போனாலும் எதிரியை சொகுசாக வாழ வைப்பதற்கு இப்படி ஒரு பரிசை உவந்தளிப்பது என்பது என்ன நோக்கத்தில் என்பது முதலில் பார்க்கப்பட வேண்டும். அது என்ன நோக்கத்தில் அவர்கள் செய்கிறார்கள் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் நாங்கள் யோசிக்க வேண்டும் இது ஏன் என்ன நோக்கத்திற்காக என்று. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைய நிலையில் இதுதான் செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து